அந்த முதல் மரியாதையில் சிவாஜி சாப்பிடுவார்ல, அதே மாதிரி யாராவது இதை சாப்பிட்டு காட்ட முடியுமா? ஒன்று வந்து கடல் மீன், இன்னொன்று நன்னீர் மீன். இது ரெண்டுல எது டேஸ்ட்டு? பரவாயில்ல, ஒரு மீனவரே சாப்பிடாத ஒரு மீன். ஒரு 17 வகையான ஊர்லேருந்து மீன் குழம்புகள் பார்த்தோம். இது போக ஒரு செல்ஃப் ரெசிபியெல்லாம் வேறு இருந்து. முதல்ல எல்லாம் பச்சை மீனாக கிடந்துச்சு, இப்போல்லாம் சமைச்சு கொண்டாந்து இறக்கியிருக்காங்க. 2 பிளேட் ஆம்லெட், 2 பிளேட் கொத்துக்கறி, 2 பிளேட் சிக்கன், 2 பிளேட் மீன், 2 பிளேட் கருவாடு, 2 பிளேட் தயிர் சட்னி. நான் வேற லஞ்சை சாப்பிட்டுட்டேன். என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். பஸ் போகிற இடம் முழுக்க மீன் குழம்பு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி செய்கிறாங்க. இதில் ஜென்ரலாக குழம்பு மீன், வறுத்த மீன் இதான் நம்ம செய்கிறது. இதை தாண்டி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. மீன்லேருந்து இன்னும் என்னென்னலாம் செய்யலாம், மீனை ஒட்டி வேற என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கலாம் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் செஞ்சுட்டு வந்தவங்க. நீங்களா? இதை செஞ்சவங்கள 2 பேர் வாங்க. நீங்கள் எந்த ஊர், நீங்கள் என்ன மீன் குழம்பு செஞ்சுட்டு வந்துருக்கீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். சிதம்பரம் பக்கம் பிச்சாவரம். பிச்சாவரம் ஏரியா. ஓகே, பிச்சாவரம். நீங்கள் செஞ்ச மீன் குழம்பு எது? மடவை மீன் குழம்பு, தோர்க்கு. நீங்கள் என்ன மீன் குழம்பு? நான் பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரி. உங்க மீன் குழம்பு எது? நான் அயில மீன் போட்டு மாங்காய் போட்டு அயில மீன் குழம்பு. அயில மீன் மற்றும் மாங்காய் போட்டு அயில மீன் குழம்பு. ஓகே, யாரா இங்க இருந்து 2 பேர் வாங்க இதை டேஸ்ட் பண்ண. பொண்ணு வர சொல்லலாமா? ஆமா, அதுக்கு தான மச்சான். இல்ல, மடவை மீன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். பரவாயில்ல, ஒரு மீனவரே சாப்பிடாத ஒரு மீன். இதுல என்ன, இதோட மேக்கிங் ஸ்பெஷல் என்ன? இது எப்படி செய்யறது? உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சார், நாங்கள் புளிக்குழம்பு தான் சார். எங்கள் பக்கத்தில் புளிக்குழம்பு தான். புளி கரைச்சி மாங்காய்லாம் போட்டு நாங்கள் எல்லாமே வீட்டில் செய்கிறது தான். ரொம்ப பிரமாதம் சார். நான் ஒகேனக்கல்லேருந்து சோனாங்கேளி. நீங்க ஈரோட்டுக்காரங்களா? நீங்க என்ன மீன் குழம்பு? நாங்கள் வந்து வெளாங்கு மீன் குழம்புங்க. அதே மாதிரி கொக்கு மீன் குழம்பு 2 வகை கொண்டு வந்திருக்கிறேங்க. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. இதுல என்ன ஸ்பெஷலா நீங்க ஃபீல் பண்றீங்க? பல இருக்குதே, எதை சொல்றது? எனக்கு மீன் ரொம்ப சாஃப்டா இருக்கு, சூப்பரா இருக்கு சார். சார், இதோட இன்னொரு சார் சொல்லுங்க. முதல் மரியாதையில சிவாஜி கணேசன் சார் சாப்பிட்டார் மீன். நம்பலையா? அப்படி இல்ல, அந்த முதல் மரியாதையில சிவாஜி சாப்பிடுவார்ல, அதே மாதிரி யாராவது இதை சாப்பிட்டு காட்ட முடியுமா? அங்க பாருங்க, அவர்தான் கரெக்டா. பிரமாதமா வச்சிருக்கீங்க. உன் கை பக்குவத்தை சாப்பிடும் போது எனக்கு எங்க ஆத்தா ஞாபகம் வருது. இன்னொரு சந்தேகம் இருக்கு. 2ஆ பிரிக்கலாம்ல மீனை. ஒன்று வந்து கடல் மீன், இன்னொன்று நன்னீர் மீன். இது ரெண்டுல எது டேஸ்ட்? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படின்னு நினைக்கிறவங்க யார் கை தூக்குங்க. வலைய விரிக்கிறான், வம்பளுக்கிறானே, வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? கடல் மீன் தாங்க டேஸ்ட்டுங்கிறவங்க யார்? அங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. நாரதா, இன்று நமது இடத்திலேயே உன் கலகத்திற்கு வழி கிடைத்து விட்டது. அந்த ஆற்றுல ஏரியில குளத்துல இருக்கிற மீனுங்களாம் வந்து தண்ணியிலனா கூட சேருண்டு வாழும் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அது டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அந்த நம்ம ஆற்றுல உள்ளது, அந்த ஏரியில் உள்ள மீன் வந்து ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும். அந்த சாஃப்ட்னஸ் தான் அவங்களுக்கு அந்த டேஸ்ட் மாதிரி ஒரு தெரியுது, அவ்வளோதான். இப்போ வந்து கடல் மீன் வந்து ஹார்டாக இருக்கிறதுனால அது அவங்களுக்கு அது அப்படி தெரியாமல் இருக்குது. இதுதான் வித்தியாசம். இப்போ ஏரி மீன்கள் சுவையானதுன்னு சொல்லி ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாங்களே சார், அவங்களுடைய கடல்லேருந்து அவங்க இருக்க ஏரியாவை நீங்கள் கணிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். கடல் மீனுக்கான சோர்ஸ் அவங்களுக்கு இருக்காது. உங்கள் வாய் உங்கள் ஊரிட்டு நீங்கள் ஊரிட்டுறீங்க. ஓகே, அடுத்த 2 குழம்பு வாங்க. வெள மீன் எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். அப்புறம் டூனா ஃபிஷ், சூர மீன் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் ரோமியோ எடுத்துட்டு வந்திருக்கேன், கறி. நீங்க? நான் சங்கரா மீன் குழம்பு. சங்கரா மீன் குழம்பு, சென்னை ஸ்பெஷல். நல்லா இருக்கா? இன்னைக்கு வந்து மீன் குழம்பு நான் டேஸ்ட் பண்ணது கிடையாது. ஏன்னா வந்து நான் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணியிருக்கேன். இதற்கு இது பதில் இல்லையே. நீங்க என்ன மீன் குழம்பு செஞ்சிருக்கீங்க? நான் வஞ்சர மீன் பால் கறி செஞ்சிருக்கேன். பால் கறியா? அது என்ன பால் கறினா? பால்னா தேங்காய் பாலா? என்னடா இது புதிதாக இருக்கிறது. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. உங்க குழம்பு என்ன குழம்பு? நிலக்கடலை வறுத்து அரைச்ச குழம்பு. இது நீங்களா ட்ரை பண்ணது? ஓகே, வாங்க. வஞ்சர மீன் பால் கறி. ஓகே, ஒரு கொஞ்சம் கொடுங்க தம்பிக்கு. வேலை வெட்டிக்கு போகாத வெட்டி பசங்க எல்லாம் சோத்துக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. இது நான் இந்த டேஸ்ட்ல சாப்பிட்டதில்ல. மீன் குழம்பு புதுசா இருக்கு. இது செம்ம டேஸ்டா இருக்கு. எது? அக்கா செஞ்ச வஞ்சர மீன் குழம்பு. இந்த குழம்பு வச்ச கைக்கு வைரத்துல காப்பே செஞ்சு போடலாம். அதான் வளப்பு கெண்டை. உங்க குழம்பு? வெள மீன் குழம்பு. சீக்கிரம் வாக்கா, சீக்கிரம் வந்து தோத்த போடு. என்னது எடுத்த உடனே பாட்டியம்மா அடிச்சு தூக்கிட்டாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வின் பண்ணிருச்சு. ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு சார். எங்க அம்மாச்சி வைப்பாங்க சார். உங்க அம்மாச்சி
வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. ஒரு 17 வகையான ஊர்ல இருந்து மீன் குழம்புகள் பார்த்தோம். இது போக ஒரு செல்ஃப் ரெசிபியெல்லாம் வேற இருந்துச்சு. நான் சாப்பிட்ருக்கேன், இந்த ஊர்ல மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்குது. உங்கள் நினைவில் இருப்பது நீங்கள் சொல்லலாம். அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். ராம்நாடு ராமேஸ்வரம் போன நேரம் வந்து ஒரு ஃபிஷர்மேன் வீட்டில் நான் சாப்பிட்டேன். அப்போது அந்த மீன் குழம்பு வந்து அவங்க தேங்காய் வந்து இப்போ அரைச்சி, அதை நம்ம எங்கள் ஏரியாவில் தேங்காய் அரைச்சி போடுவாங்க. அவங்க தேங்காய் பால் எடுக்கிறாங்களோ பால் போடுறாங்க. இந்த சாப்பிட்டோம்ல கிளிமூக்கு, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பிரியாணிக்கு திண்டுக்கல் மாதிரி, கறி விருந்துக்கு மருதுரை மாதிரி, மீன் குழம்புக்கு இந்த ஊர் தான் பெஸ்ட். தங்கச்சி மடம் சார். தங்கச்சி மடம் ராமநாதபுரம் பக்கம். சாரி, எனக்கு தெரியாது. மீன் குழம்பு இல்லாம, அதாவது மீன் குழம்புனா பெரும்பாலும் குழம்பு, அதாவது வறுத்த மீன் அந்த லெவல்ல இருக்கும். அதை தவிர என்னென்னலாம் இங்க இருக்கு? இங்க இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நண்டு தொக்கு, நண்டு தொக்கு, இது இறால் ஊறுகாய், சிப்பி திரிமிளகு ஃப்ரை, சிப்பி திரிமிளகு ஃப்ரை, அப்புறம் கனவா, கனவா, அப்புறம் நண்டு. வேற யார் செஞ்சது என்ன இருக்கு? சங்கு சதை அப்பளம். சங்கு சதை அப்பளமா? அதாவது சங்குக்குள்ள இருக்க சதையிலேருந்து அப்பளம் செய்யறதா? அப்பளம் செய்யறது. ஓ, சூப்பர். அண்ணன் என்ன தம்பி என்ன? நீ குடிச்சா நிறைய குடிச்சிருவ. உனக்கு நான் தான் ஊத்துவேன் பால். குழி சங்கு சதை அப்பளமோ. சங்குல ரொம்ப வெரைட்டி. சங்குக்குள்ள எவ்வளவு சதை இருக்கு போது? கொஞ்சம் தான் இருக்கும் சார். அவன் ரொம்ப ஸ்பெஷல் தான் அது. ஸ்பெஷல். ஆமாம், ரொம்ப ரொம்ப கப்பனெல்லாம் கழுவி போடுப்பா. அதுக்கப்புறம் சம்பா கூனி துவையல் வச்சுருக்கேன். ஆனால் உன்னை அந்த கடற்கரை பகுதியில் வர ஆளுங்களாம் மிரட்டி போறீங்க. இந்த மாதிரி இதுவா? ஓ, உங்கள் அட்ரஸை கொடுத்துருப்பாங்க, தம்பி வருவாப்புல. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அல்லது தம்பி விலையை சொல்லிடுங்க, நான் பாட்டு கொடுத்துட்டேன். இல்லை, இது கம்மியாக தான் சார். கிடைக்கக்கூடியது ஒரு 2 மாதம் கிடைக்கும் எங்களுக்கு, அவ்வளோதான். நெத்திலி கருவாடு வறுவல், அது அவ்வளோதான் சார். உப்புலாம் இருக்காது. நாங்கள் உப்பு போடாமல் தான் இந்த நெத்திலி வந்து பிடிச்சிட்டு வந்து அப்படி காய போட்டு சும்மா வரட்டியை தின்றலாம் வத்தலை போட்டு. அதுக்கப்புறம் பாறை மீன் தொக்கு, கருவாட்டு தொக்கு, பாறை மீன் தொக்கு. ஆமாம், இது வந்து பழைய கஞ்சிக்கு வச்சு குடிக்க சூப்பராக இருக்கும். என்னடாப்பா வயசு உனக்கு? கஞ்சியெல்லாம் வேண்டாம், சும்மா நல்லா தான் இருக்கு. அது என்னது? கிழக்க மீன் பொரியல். கிழங்கு என்ன தம்பி? போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. என்ன கிட்டத்தட்ட ஒரு காய்கறியில செய்யற மாதிரி. வெரி குட், சூப்பர் தம்பி, நல்லா பண்ணுங்க. வெரி குட். நன்றி தான். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. மீன் முட்டை. மீன் முட்டையா? பொரியல் மாதிரி இருக்கும் அது. அடி போலே. அப்புறம் உளுவை, குறவை, சப்படி. அது இது உளுவைங்க சார். உளுவை, குறவை. குறவை. இது அது டேம் கண்டை. ஓகே. ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. வேற என்ன இருக்கு? சொரா புட்டுங்க, அப்புறம் வஞ்சர வடை. ஃபிஷ் பிரியாணி. ஃபிஷ் பிரியாணி மாசி. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. அதுவும் நான் கொண்டு வந்ததா, நெத்திலி கருவாடு தொக்கு. சிப்பி சூப்பரா இருக்குமா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.